அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்போது பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றிலிருந்து நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மேலும் வலுவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருவதோடு ஜென்மத்தை பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய தருணமாக இந்த வேளை அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. தைரிய ஸ்தானத்தில் ராகு வலம் வருகிறார். ராகுவும் சனியும் நிறைந்த மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். பாக்கியஸ்தானமாகிய 9 மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வலம் வருவதோடு அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வருகிறார். சுக்கிரன் மற்றும் கேது 9 இருப்பதால் எதிர்பாராத நன்மை, அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். முழுமையாக சூரியன் 10ல் வலம் வருவதால் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் அதிரடியான மாற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் 10லும் பிற்பகுதியில் லாபத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். அதே போன்று விவேகத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க புதன். வீரமும் விவேகமும் ஒருங்கே பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வீரமும் விவேகமும் ஒன்றிணையும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் அற்புதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 11, 12 ஜென்மம், தனம் என பல இடங்களில் சந்திரன் மிகவும் வலுவாக வலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கான பல நல்ல சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள சூழ்ச்சியால் பின்னப்பட்டிருந்தால் உறுதியாகவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் எளிதில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் குடும்பத்தில் போதிய அளவிற்கு வருமானம் இருக்கும். சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் நீங்கும். வலுவாக கருத்து ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது அந்யோன்யமும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல்
பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகக்கூடிய தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 7லும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் சுக்கிரன் வலம் வருகின்றன. சுக்கிரன் மற்றும் குரு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அபரிவித நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவில் அனுகூலமான அமைப்பு இந்த தருணத்தில் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப சூழலில் மகிழ்ச்சி என பெண்மணிகளுக்கு நிறைந்த முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் மிக சாதுரியமாகவும் நுட்பமாகவும் பல சுப நிகழ்வுகளை முடித்துக் கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்பு பணிச்சுமை அதிகரித்து வந்த சூழலில் இவற்றில் நல்ல மாறுதல் கிடைக்கும். ஓய்வில்லாமல் அதிக வெறுப்புடன் பணியாற்றி வந்த சூழலில் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பணி சார்ந்த விஷயங்களில் பரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் வெளிநாட்டு ஆர்டர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறை போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் அபரிவிதமான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பாராத திடீர் பல அறிவிப்புகள் அவை அனைத்துமே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கூட்டு கிரக மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய 3 இடங்களை அற்புதமாக வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ஆகிய இரண்டிலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபத்திகள் வலுவாக இருப்பின் கால்நடை வளர்ப்பில் சூர வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில்
சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றிகரமாக மாறும் அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் இருப்பவர் சனிதான். எனவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும்.